வருகின்ற 43வது வணிகர் தின மாநில மாநாடு விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு தலைப்பிலோடு திருவாரூரில் நடைபெறுகின்ற மாநாட்டில் வேலூர் மாவட்டம் சார்பாக 5000 வணிகர்கள் பங்கேற்பது என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் சாமானிய வணிகத்தை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை ரீதியான கோட்பாடோடு பிரகடன தீர்மானங்கள் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம். இன்று நகராட்சி கடைகள் GON 480 திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். கட்டிட வரி விதிப்பு அதிகமான உயர்வாக இருக்கிறது, அது மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரை வலியுறுத்துகிறது. அதே போன்று உலகம் முழுவதும் ஒரு போர் சூழலை எதிர்நோக்கி போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அந்த அமெரிக்க நாட்டு போரால் கேஸ் சிலிண்டர்கள் மிக தட்டுப்பாடாக இருக்கிறது. ஓட்டல் வியாபாரிகள், சாமானிய டீ கடைகள் எல்லாம் கடை நடத்த முடியாத அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்திலும் உடனடி போர்க்கால அடிப்படையில் அந்த 2 யூனிட் மின்சாரம் மானியமாக வழங்கப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஹோட்டல்களுக்கு மின்சாரம் தாங்கிய ஸ்டவ் அடுப்புகளை வாங்குவதற்கு முழு கடன் உதவியோடு 25% மானியமாக தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் இதை அறிவித்ததற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு உள்ளபூர்வமான உள்ளன்போடு மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தமிழகம் முழுவதும் எரிபொருள் பயன்படுத்துகின்ற சாமானிய மக்கள் முதற்கொண்டு யாரும் அச்சப்பட வேண்டாம். நாம் எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள், கொரோனா காலத்தில் கற்றுக்கொண்டவர்கள். ஆகவே எதற்காகவும் கேனை தூக்கிக் கொண்டு பெட்ரோல் பங்கில முண்டி அடித்துக் கொள்ள வேண்டாம் என்பதை தெரிவித்து தேவையான அளவிற்கு வாங்குவதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். மொத்தமாக வாங்கி வைத்தால் மற்றவர்களுக்கு இடையூறாக ஏற்படும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சார், இன்னைக்கு மாலை தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு எந்த கூட்டணிக்கு ஆதரவு தரும் சார்? ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, எழுத்துப்பூர்வமா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்கன்னா இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா, இல்ல நீங்க யார்ட்டையாவது போற நிலைப்பாட்டில் இருக்கீங்களா சார்? இதுவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ற முறையில் அவருக்கும் கோரிக்கை மனு எங்கிட்ட வாங்கி இருக்கிறாங்க. எதிர்கட்சியிலும் எங்களுடைய கோரிக்கை மனு பெற்றிருக்கிறார்கள். இரு கூட்டணி தான் தமிழகத்திலே கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இவர்களின் கோரிக்கை மனுக்களை பரிசீலனை செய்து தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் முறையாக வெளியிடுவோம் என்று எங்களை அறிவித்து சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கை வெளிவந்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் அதிகமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்களோ அதை ஆய்வு செய்வதற்காக எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு ஒற்றை சொல்லிலே 1 கோடி